Hello friends, welcome to WeDJ Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தீங்க என்னோட கமெண்ட்ஸ் செஷன்ல. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தீங்க. ஹெட்ஃபோன் வால்யூம்க்கும் மிக்ஸ் வால்யூம்க்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலை க்ரோ பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெட்ஃபோன் வால்யூம்க்கும் மிக்ஸ்ட் வால்யூம்க்கு என்ன வித்தியாசம்? சில கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா Q மாஸ்டர்னு போட்டிருப்பாங்க, அதுவும் சேம் தான். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிராக்டர் S4 Mark III, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரோலர்ஸ். இதில் வந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் க்ரியேட்டிவ் மிக்சிங் பண்ணணுன்னா இந்த கண்ட்ரோல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்டபிள் ஜாகுல் வந்து சுற்றும். ஸோ நான் இப்போ ட்ராக் ப்ளே பண்ணேன்னா ஜாகுல் வந்து ரொட்டேட் ஆகும். உள்ளே வந்து மோட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாகுல்ஸ் வந்து டிராக்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ராட்ச் டிஜே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன் த பெஸ்ட் கண்ட்ரோலர். ஸ்க்ராட்ச் டிஜே மட்டும் கிடையாது, க்ரியேட்டிவ் டிஜேயிங், அதாவது ரீமிக்ஸ், லைவ், ஸ்டெம்ஸ், நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக க்ரியேட்டிவ் டிஜேயிங் பண்ணணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரோலர்ஸ். சரி, இந்த கண்ட்ரோல் பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து டியூட்டோரியல்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த கண்ட்ரோல் பற்றி நான் பேசுகிறேன். இந்த கண்ட்ரோலை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த செஷன் ஹெட்ஃபோன் வால்யூம், ஹெட்ஃபோன் Q-மிக்ஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இதில் மிக்ஸ்ன்னு போட்டிருக்கு. சில கண்ட்ரோல் வந்து ஒரு சில Qன்னு போட்டிருக்கும். ஃபுல்லாக திருப்பினீங்கன்னா இங்கே மாஸ்டர்னு போட்டிருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து Q வால்யூம் என்னன்னு தெரியும். Q வால்யூம்னா இங்கே Q யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ராக்கை நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் மூலம் கேட்கலாம். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் மூலம் கேட்கும்போது அது வால்யூம் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Q வால்யூமை இதை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த Q வால்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்யூம் எதுக்கு அப்போ? ஸோ இந்த வால்யூம் வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன். பேசிக்காக நீங்கள் 2 ட்ராக் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து 2 Q ஆன் பண்ணிப்பீங்க. அதாவது ஒரு ட்ராக் பிளேன் இருக்கும், இந்த அடுத்த ட்ராக் வந்து ஹெட்ஃபோன் Qவில் வந்து ரெடி பண்ணிப்பீங்க. ரெடி பண்ண அப்புறம் பீட் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இதையும் ஆன் பண்ணி ஸோ ரெண்டுமே ஹெட்ஃபோனில் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஏன்னா 2 Q ஆனே இருக்குது. ஸோ 2 Q ஆனே இருக்குது. ஸோ ரெண்டுமே அவுட்புட்டோட ஹெட்ஃபோனில் வரும். இது என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ண ட்ராக்கோட வால்யூம் அதிகமாக வேணும், ஆனால் லைவாக ப்ளே பண்ணுற வால்யூம் கம்மியாக வேணும்னா இந்த கான்செப்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது ரெண்டும் ஆன் பண்ணால் ரெண்டுமே ஹெட்ஃபோனில் கேட்கும். ரெண்டுத்துக்குமே வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தவிர்த்து அது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஹெட்ஃபோனில் வந்து இந்த வால்யூம் அதிகமாக வேணும், இந்த வால்யூம் கம்மியாக வேணும்னா இந்த வால்யூம் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த வால்யூம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஹெட்ஃபோன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ Q வால்யூம் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த Q ஆஃபில் இருக்கட்டும். இதை மிக்ஸ் பண்ண போகிற ட்ராக்கை வந்து Q ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாபை வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து Qன்னு இருக்கும், ரைட் சைடில் வந்து மாஸ்டர்னு இருக்கும். ஸோ இந்த திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராக்கோட வால்யூம் ஹெட்ஃபோனில் வரும், இந்த ட்ராக்கோட வால்யூம் கம்மியாக இருக்கும். நீங்கள் டுவர்ட்ஸ் மாஸ்டராக திருப்பினீங்கன்னா, இப்போ டுவர்ட்ஸ் நீங்கள் வந்து Qவில் திருப்பினீங்கன்னா இந்த வால்யூம் அதிகமாக இருக்கும், உங்களோட மாஸ்டர் வால்யூம் கம்மியாக இருக்கும் ஹெட்ஃபோன்ஸில். ஸோ இப்போ நீங்கள் பீட் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு மாஸ்டரோட வால்யூம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு Q வால்யூம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு Q வால்யூம் அதிகமாக வேணும்னா Qவில் அதிகமாக இருக்கணும், மாஸ்டர் வால்யூம் அதிகமாக வேணும்னா மாஸ்டர் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட மிக்சிங்கை வந்து ப்ராப்பராக பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாபை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் சில டிஜேஸ் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இது ரெண்டுமே வச்சு தான் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது ஹெட்ஃபோன்ஸில். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாஸ்டர் வால்யூமுடைய கண்ட்ரோல் கிடைக்காது. ஓவராலாக நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், தவிர்த்து இந்த பர்டிகுலர் வால்யூம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு Q மட்டும் இருக்கணும். இந்த நாபை யூஸ் பண்ணி நீங்கள் மாஸ்டர் வால்யூம் ஹெட்ஃபோன்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் வந்து என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் மூலமாக என்னோடய மொபைல் ரெக்கார்டிங்கில் போட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ நான் மாஸ்டர் ப்ளே பண்ணுறேன். ஸோ ட்ராக் அவுட்புட்டில் வந்து மாஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வெளி ஸ்பீக்கர்ஸில் இந்த ட்ராக் வரும். இப்போ இந்த ட்ராக்கில் வந்து நான் Q பண்ணுறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகும் நான் காட்டுறேன். ரஃப்பாக நான் வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அது அவுட்புட் எப்படி வரும்னு தெரில, பட் பார்ப்போம். பட் ஹோப்ஃபுல்லாக க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சிடும். ஒரு ரஃப் ஐடியா இப்போ நான் கொடுக்குறேன். இப்போது இந்த ட்ராக் வந்து லைவில் ப்ளே இருக்குது. நான் இதை Q பண்ணணும். ஸோ நான் Q ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ட்ராக் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ட்ராக் பிளேன் இருக்குது.
Q ஆன் பண்ணியிருக்கேன். ஹெட்ஃபோன் வால்யூம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கண்ட்ரோலில் 2 அவுட்புட் இருக்குது. ஒரு அவுட்புட் ஹெட்ஃபோன் நான் கொடுத்துருக்கேன், இன்னொரு அவுட்புட் வந்து என்னோடய கேமரா கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து சேனல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் மெயின் ட்ராக் நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண அப்புறம் இந்த சேனல் திருப்பும்போது இந்த மெயின் ட்ராக் என் ஹெட்ஃபோனில் வரும். சேனல் ஏல அதிகமாக இருக்கணும்னா இது வரைக்கும் வச்சுக்கோங்க. பிஓவில் அதிகமாக வேணும்னா ஸோ இங்கே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீட்டெயில் டெக்னிக்கல் ஒர்க் வந்து கேமரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அகாடமியில் வந்தீங்கன்னா இதெல்லாம் டீட்டெயிலாக டீச் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ஸ்மால் டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.